மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 10 பேர் மீது குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்போம். சசி, வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சசி, மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட 11 குற்றவாளிகளில் 10 நபர்கள் மீது குண்டாஸ் தடுப்பு சட்டத்திற்கு கைது செய்து சிறையில் அடைக்க காவல் ஆணையர் அருள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட வழக்கறிஞர் அர்ஜுன் மற்றும் மறைந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் சகோதரராக இருக்கக்கூடிய பொன்னை பாலு, ராமு, திருமலை உள்ளிட்ட 8 நபர்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்கள். கொலை குற்றத்தில் அவர்கள் தான் ஈடுபட்டார்கள் என சிசிடிவி கேமராக்கள் மூலம் தெளிவாக அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சாட்சியங்களும் அதற்கேற்றாற்போல் இருந்தது. இதனையடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு இவர்களால் காரணம் என 11 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஒருவர் மட்டும் அதில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில மீதி இருக்கக்கூடிய 10 நபர்களையும் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட அந்த 10 நபர்கள், அதாவது அருள், பொன்னை பாலு, ராமு, திருமலை உள்ளிட்ட 10 நபர்கள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 27 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த 10 பேர் மீதும் இந்த குண்டர் தடுப்பு சட்டமானது பாய்ந்திருக்கிறது. இவர்கள் வருகின்ற 1 வருட காலத்திற்கு சிறையில் இருந்து வெளியே வர முடியாதபடி இந்த குண்டர் தடுப்பு சட்டமானது செயல்படும். 1 வருட காலத்திற்கு அவருக்கு பெயிலும் கிடைக்காது, எந்த ஒரு இதுவும் வெளியே வர முடியாத நிலை ஏற்படக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் 10 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக காவல் ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஓரிரு வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 90% ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு முடிவும் தருவாயில் இருப்பதாக காவல் ஆணையர் தெரிவித்திருந்த நிலையில அவர்கள் மீது தற்போது இந்த குண்டர் தடுப்பு சட்டம் பயன்பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.